alt right arrow key goes to next folder. அடுத்த ஃபோல்டருக்கு போகணும்னா அதாவது ஃபார்வர்ட் ஃபோல்டருக்கு போகணும்னா alt right arrow key press பண்ணணும். alt left arrow key னா go to previous folder, go to backward folder அப்படின்னு கூட சொல்லலாம். So again here I press alt left arrow key. Now I am entering into parent folder, name is called as drinks. Drinks குள்ளார enter ஆயிட்டேன். Now I am entering into hot. Hot குள்ளார enter ஆனேன். As well as here I press Ctrl V for paste files. அதாவது Ctrl V key press பண்ணும்போது என்னென்ன ஃபைல்ஸ்லாம் எனக்கு பேஸ்ட் ஆயிருக்கு? Coke and Pepsi. These files are pasted in hot subfolder. Okay. Here I select Coke. Coke அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் செலக்ட் பண்றேன். I want rename this file. Here I press F2 key on Coke file. So அது வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து என்ன கொடுக்கறேன்? நான் வந்து T அப்படினு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஒரு enter key press பண்றேன். As well as I want open this file. Again press enter key. நான் திரும்பவும் enter key press பண்ணிருக்கேன். Key is one of the hot drink அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு enter key press பண்ணேன். As well as press F4 key. Confirmation box displayed. If you want save this file, yes. நான் space bar press பண்ணேன். save button click ஆயிடுச்சு. நான் திருப்பி வந்துட்டு எதை செலக்ட் பண்ணிருக்கேன்? Pepsi அப்படிங்கிற ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிருக்கேன். Now here I press F2 key. As well as here type milk அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். press enter key. As well as press another enter key for open that file. நம்ம வந்து Ctrl A னா நம்ம வந்து என்ன சொல்லிருக்காங்க? select all content. So Ctrl A key press பண்றேன். As well as type the new content. Milk is also one of the hot drink. Now I press Alt F4. I want to save this file. Now I created 3 files even in hot subfolders also. ஹாட்ங்கிற ஒரு சப்ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன்? 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நேம்ஸ் ஆர் காஃபி, மில்க் அண்ட் டீ வித் ஹெல்ப் ஆஃப் Ctrl C and Ctrl V. Ctrl C help for copy a file, Ctrl V help for paste file. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா now again we are entering into parent folder drinks. ஸோ இதுக்குள்ளார பேரண்ட் ஃபோல்டருக்குள்ளார போகிறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? alt left arrow key ப்ரெஸ் பண்ணுங்க. Now I select soft folder as well as press enter key. Now we are entering into soft அப்படிங்கிற ஒரு சப்ஃபோல்டருக்குள்ளார என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த சாஃப்ட்டுங்கிற சப்ஃபோல்டரோட மெயின் ஃபோல்டர் யார் அப்படின்னீங்கன்னா ட்ரிங்க்ஸ். பட் ட்ரிங்க்ஸ் ஃபவுண்ட் அண்டர் ஆன் C drive. C driveக்குள்ளார என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னீங்கன்னா C drive always has operating system files and software files. Don't make user defined files and folders under on C drive. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. C driveக்குள்ளார ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபைல்ஸும் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நம்மளோட ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. யூசர் டிஃபைன், அதாவது நம்ம தான் யூசர். அப்போ யூசர் டிஃபைன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் டோன்ட் மேக். சரி சார், நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் why you make drinks under on C drive? This is also too far. கண்டிப்பாக இது ராங்கு. Now we are entering into drinks drive. As well as here I select drinks folder, press Ctrl X. Ctrl X அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீ press பண்றேன். Here I press Ctrl X shortcut key on drinks folder selection. Drinksங்கிற ஒரு ஃபோல்டரோட செலெக்ஷன்ல இருந்துட்டு நான் Ctrl Xங்கிற ஒரு கீயை press பண்ணிருக்கேன். May you know what is the purpose of Ctrl X? Ctrl X key கட், அதாவது Ctrl X னா என்ன பண்ணும்? கட் பண்ணும். எதை கட் பண்ணும்? Ctrl X key cut files or folder. You know what is the exact purpose of Ctrl X? Ctrl X key move file or folder from one place into another place. அதாவது ஒரு பாத்துல இருந்து இன்னொரு பாத்துக்கு ஃபோல்டரையோ இல்ல ஃபைலையோ நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணனும்னா you please press Ctrl X key. Sir, I want make a cloning. எனக்கு டூப்ளிகேட் ஃபைல் வேணும் அப்படினீங்கன்னா you please press Ctrl C. Ctrl C press பண்ணா நமக்கு சோர்ஸ் பாத்லயே எனக்கு ஃபைல்ஸ் இருக்கும், டார்கெட் பாத்லயே எனக்கு ஃபைல் இருக்கும். இதே இது Ctrl X press பண்ணீங்கன்னா I want shift file from source path into target path. இங்க இடத்துல நான் என்ன பண்றேன்? source path யாரு? எனக்கு C drive. So here I select drinks as well as press Ctrl X.
I want shift this folder from C drive into D drive. So D drive நான் select பண்றேன். Now here I try to press control V. Control V னா paste. உடனே அது என்ன கேக்குது? So if you want replace already exist folder, ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டரை நான் ஓவர்ரைட் பண்ணிரட்டா, அந்த ஃபோல்டர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் நியூவா இருக்கிற கண்டென்ட் இதுல பேஸ்ட் ஆயிடும். ஸோ I don't want overwrite any one folders. நான் எந்த ஒரு ஃபோல்டரையும் நான் வந்து ஓவர்ரைட் பண்ணணும்னு லைக் பண்ணல. ஸோ அப்போ என்ன சார் பண்ணணும்னு லைக் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் I press escape key. I want cancel this transaction. I want cancel this task. Task என்ன, I want shift drinks folder from C drive into D drive. அந்த டாஸ்கை நான் வந்து கேன்சல் பண்றேன் with help of escape key. சரி, here I select drinks folder. ஏற்கனவே இருக்கிற drinksங்கிற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்றேன். எந்த டிரைவ்ல, D டிரைவ்ல. here I press F2 key. ஸோ இந்த F2 key press பண்ணிட்டு as well as here I press end key. சரி, இந்த end keyல நான் என்ன டைப் பண்றேன், X, அதாவது இது old drinks அப்படின்னு நான் இங்க வந்து X ன்னு கொடுத்துட்டு ஒரு enter key press பண்ணிட்டேன். again I am entering into C drive as well as select drinks folder. here I press Ctrl C as well as again entering into D drive. here I press here again I am entering into C drive. here I select drinks folder. here I press Ctrl X for cut that folder. again I am entering into D drive as well as press Ctrl B for shift that folder from C drive into D drive. C driveல இருந்து நான் D driveக்கு drinksங்கிற ஒரு ஃபோல்டரை மூவ் பண்ணிட்டேன். அப்போ ஏற்கனவே இந்த drinksங்கிற ஒரு ஃபோல்டருக்கு என்ன சார் பண்ணீங்க, அதை ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ ஓவர்ரைட் ஆகாது. ஏற்கனவே இருக்கிறது drinks.x, இப்போ நியூவா இருக்கிறது drinks அப்படிங்கிறது. சரி சார், இப்போ மேலே இப்போ எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆச்சு, அதுக்கு என்ன கீ ப்ரெஸ் பண்ணீங்க, F5 கீ ரெஃப்ரெஷ் ஃபைல் மேனேஜர் விண்டோ. F5 கீ எதுக்கு பயன்படுதுன்னா ஃபைல் மேனேஜர் விண்டோவை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. சரி, ரெஃப்ரெஷ் எதுக்கு சார் யூஸ் ஆகுது, சேஞ்சஸ் ஆர் ரிஃப்ளெக்டட், சேஞ்ச் பண்ணது எல்லாமே பிரதிபலிப்பதற்காக நம்ம ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிருக்கோம். சரி சார், இங்க ரைட் மவுஸ்ல எங்க இருக்கு ரெஃப்ரெஷ், இங்க இருக்கு. ஸோ இங்க ரைட் மவுஸ் கிளிக் பண்ணி இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டத்தை கிளிக் பண்ணலாம், அல்லது ஷார்ட்கட் கீனா ஜஸ்ட் பிரஸ் F5 கீ, அது மூலியமா நம்மளால ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். சரி சார், now I am entering into drinks அப்படிங்கிற ஒரு சப் ஃபோல்டருக்குள்ளார என்டர் ஆயிருக்கேன். அதில் பாருங்க, நம்ம வந்து சார் இப்போ வந்து ட்ரிங்க்ஸுங்கிற ஒரு சப் ஃபோல்டருக்குள்ளார என்டர் ஆயிருக்கீங்க. அதில் என்ன மட்டும் தான் இருக்குது, நம்மளுக்கிட்ட ஹாட்ன்னு தான் இருக்குது. சரி, ஏற்கனவே நம்மளுக்கிட்ட ஹாட் அண்ட் கூல் அப்படின்னு இருந்தது, எங்கே இருக்கு, அது எதுக்குள்ளார இருக்கும், இங்கே இருக்கும். நம்ம ஏன் சார் இதுக்குள்ளார கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஒரு கன்ஃபியூஸ் பண்ண போகிறது தான் இது, வந்து 100% கன்ஃபியூஸ் ஆகிறது தான். சரி சார், நீங்கள் வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் அப்படின்னீங்கன்னா முன்னாடி C டிரைவ்ல ட்ரிங்க்ஸ்குள்ளார என்னென்ன இருந்தது, ஹாட் அண்ட் கூல் அப்படிங்கிற ஒரு சப் ஃபோல்டர் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மட்டும்தான் இருக்குது, ஹாட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த கூலுங்கிற ஒரு சப் ஃபோல்டர் எங்கே சார் போயிருக்கு, அதில் ட்ரிங்க்ஸ் எக்ஸில் நம்மளுக்கு கூல் அப்படிங்கிறது இங்கே இந்த ஃபோல்டர். இதில் பாருங்கள், கொஞ்சம் மைனட்டாக கவனிச்சாதான் இது ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் we can shine. இப்போ நான் வந்து டேட் மாடிஃபை அப்படிங்கிறத நான் இங்கே வந்து டேட் மாடிஃபை அப்படிங்கிறது எனக்கு அசனிங் ஆர்டரில் நான் வச்சுருக்கேன். எனக்கு இது வந்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் லிஸ்ட் வியூ